ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம மீனால வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. நீ புகழ்றியா, பாராட்டுறியா, இல்லை திட்டுறியா, என்னதான் நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திங்க் பண்ணுறாங்க. யோசிங்க அப்படிங்கிற மாதிரிச்சு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறியா, நீ திடீர்னு ஒரு நேரம் இப்படி இருக்க, ஒரு நேரம் அப்படி இருக்கேன்னு சொல்ல, ஆமாங்க என்னையும் எங்கள் அண்ணனையும் புரிஞ்சிக்கவே முடியாது, நாங்கள் கண்ணாடி மாதிரி அப்படின்றாங்க. தூக்கி போட்டு உடச்சா உடைவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இருடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஃபோனை வச்சுட்டு போயிட்டேப்பா, லவ் டுடே பாடுறதுல ஒரு ஃபோனால் வந்த பிரச்சனை தெரியாதா, இருந்தாலும் ஸ்மூத்தாக முடிஞ்சா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு அந்த போன் எடுத்து பார்க்க கௌரிய கிளறின்னு படுக்கியா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட டைலாக் மாதிரி இல்ல, சரி பரவாயில்ல வருங்க, நரி ஒட்டேரி நெறி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படிச்சுட்டு எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செல்லிக்கு போய் ஐஸ் வைக்குது. ஐஸ் வச்சோடனே கிளறிங்கிற பேர்லாம் எதுவும் இல்லைம்மா, கிளறின்லாம் எதுவுமே கிடையாது, கேலரின்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறமா உனக்கு இது படிக்க தெரிலன்னு சொல்லி நோஸ்கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. சரி எனக்கு தான் தெரில, நீ சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இப்படி ஒரு அமர்க்கலாம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சக்தி வீட்டில் திடீர்னு ஒரு நோட்டீஸை பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம தென்னரசோட அடுத்த ஒரு பிளானு, இவனெல்லாம் வச்சு செய்யணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவனை மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம தேனுக்கு அடுத்து குழந்தை பெற்றிக்கிற தகுதியே இல்லைன்னு போய் சொல்லி வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே படித்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக்கான கையோட இதை வந்து வீட்டில் சொல்ல உடனே தென்னரசு ஷாக் ஆகாத மாதிரியே இருக்கானே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகத்தில் யோசிக்கிறாங்க. யோசிச்ச கையோட தென்னரசு என்ன பண்ணுறாருன்னா, தரன்னு இதான் சான்ஸ்னு இழுத்துட்டு போய் வெளியே போடுறாரு. டே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான்டா பண்ண சொல்கிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்